கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் எங்கிருந்து தொடங்கி எப்படி பயணப்பட்டு வந்திருக்கிறார் என்று சற்று விரிவாக பார்க்கலாம். விஜயின் மக்கள் இயக்கம் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் தனது இயக்கத்துக்காக தனி கொடியை விஜய் அறிமுகப்படுத்தினார். அரசியல் கட்சிக்கான தொடக்கமா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் அவரது படங்களுக்கான நெருக்கடிகளால் சிறு சிறு பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டார். 2011ஆம் ஆண்டில் காவலன் பட வெளியீட்டில் பிரச்சனை, 2013இல் டைம் டு லீட் என்ற டேகில் வெளியான தலைவா படம், 2014இல் கத்தி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டங்கள், 2015இல் புலி திரைப்படம் வெளியான போது வருமான வரித்துறை சோதனை, 2017இல் மெர்சல் படத்தில் இடம்பெற்ற GST, டிஜிட்டல் இந்தியா வசனங்களால் சர்ச்சை என பல விஜய் படங்களும் சர்ச்சைகளும் நீண்டன. ஜல்லிக்கட்டு போராட்டம், மாணவி அனிதா தற்கொலை விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்தது, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை சந்தித்தது என பொது பிரச்சனைகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விஜய் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். கட்சி தொடங்குவதற்கு முன்பாக கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தனது மக்கள் இயக்க நிர்வாகிகளை நேரடி அரசியலில் களம் இறக்கினார் விஜய். இயக்கத்தின் கொடியை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பலர் வார்டு உறுப்பினர்களாக வெற்றி பெற்றார்கள். இதனைத் தொடர்ந்து தனது இயக்கத்தை கட்சி கட்டமைப்பாக மாற்றும் நடவடிக்கைகள் ஆலோசனைக்கு பிறகு தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியாக அறிவித்திருக்கிறார்.